இவங்களுடைய இன்னொரு ஹோட்டல் இருக்கு, சிக்கன் 60 பேர் ஸ்ரீவர்ஷன். இவர் வந்துட்டு நம்மளுடைய புது சப்ஸ்கிரைபர். சொல்லுங்க. அருமையாக இருக்குப்பா. இது வந்து கனவா மீன். இது பேர் என்ன சொல்லுவாங்க, கடம்பான்னுவாங்க ஆக்சுவலாக. பீஸா பர்கர்ஸும் இருக்குது. பீஸா வந்து ஈவினிங் தான் போடுவாங்க. குறை எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு குறை தான், தம்பி தான் டேஸ்ட் பண்ணுவா போல, இதை நான் கிடையாது. சார் டேஸ்ட் பண்ணுங்க சார். ஸோ நேற்று வந்து நம்ம இங்கே தான் வந்துட்டு 40 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நான்வெஜ்ஜஸ் நம்ம இங்கே சாப்பிட்டோம். அந்த கடை இப்போ மறுபடியும் வந்துட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அண்ணன் தான் நேற்று பார்த்தீங்களா, அவரோட சன்னு. இவங்களுடைய இன்னொரு ஹோட்டல் இருக்குது. நீங்களே சொல்லுங்க அவங்க ஹோட்டல் பேர். ஹோட்டல் வகாப் ஷா. டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷன் சொல்லிடுறேன். ஸோ மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எறா எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிடுவோம். எறாவோட டெக்ஸ்டர் நல்லா இருக்குது. எறா நல்லா டேஸ்ட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக, காரத்துலேருந்து உப்பு காரம் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீ டேஸ்ட் பண்ணி பாரு. இது வந்துட்டு மட்டன் ஃப்ரை. மட்டன் டூ குட், செம ஜூசி மட்டன் ஃப்ரை. சிக்கன் 65 இது என்னோடய ஃபேவரட். சிக்கன் 65 கொஞ்சம் ஆறி போயிடுச்சு, நல்லா லைட்டாக ஹார்டாக இருக்குது. நல்லா சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருந்திருக்கும். தந்தூரி வித் மயோனைஸ். தந்தூரி சொல்லவே வேணாம். அருமையாக இருக்கும். என்னோட ஃபேவரட் கிரில் சிக்கன் வந்து தம்பியோட ஃபேவரட். மயோனைஸ் சான்ஸே இல்லை. எல்லா ஃபுட்டுமே இங்கே சூப்பருங்க, எல்லாமே ஒர்த்து இங்கே சாப்பிட்றது. லொக்கேஷன் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வாங்க வந்துட்டு நீங்களும் எங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் சிஎம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறாரு. எறாவும் பிரியாணியும் சேர்த்து செக் பண்ணுறாரு டேஸ்ட் எப்படி இருக்கான்ட்டு. சூப்பர், ஆர்மோன் டேடி மாதிரியே பண்ணுறது. அதே மாதிரி சொல்லுங்கள். அருமையாக இருக்குப்பா. இது வந்து கனவா மீன். இது பேர் என்ன சொல்லுவாங்க, கடம்பான்னுவாங்க ஆக்சுவலாக. இது வந்து கடம்பா ஃப்ரை. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரையும் வந்திருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த ரேங்கிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மட்டன் ஃப்ரையும் மட்டன் பிரியாணியும் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை. எனக்கு மட்டன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? மட்டன் ஃப்ரையா மட்டன் பிரியாணியா? ஸோ வால்பாறை வரதை வந்துட்டு மீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே எது நல்லா இருக்கு ரொம்ப? சிக்கன் 65.
பேர் ஸ்ரீவர்ஷன். இவர் வந்துட்டு நம்மளுடைய புது சப்ஸ்கிரைபர். இங்கே தான் நீங்கள் யூடியூப் சேனல்னு கேட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஒரு ஹாய் சொல்லிட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கா சாப்பாடு? எத்தனை படிக்கிற? 6th. என்ன பிடிக்கும் உனக்கு இங்கே ரொம்ப? என்ன பிடிக்கும்? சாப்பிட்டியா? ஓகே. ஒரு வெஜ்ஜு. இங்கே வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, பீஸா பர்கர்ஸும் இருக்குது. பீஸா வந்து ஈவினிங் தான் போடுவாங்க, பட் ஆனால் ஆல்ரெடி நாங்களும் ஃபுல்லு. இது வந்து வெஜ்ஜு, இது வந்து சிக்கன் பர்கர். ஸோ நம்ம இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோம். தம்பி தான் டேஸ்ட் பண்ணுவோம் போல், இதை நான் கிடையாது. சார் டேஸ்ட் பண்ணுங்கள் சார். இதுக்கு நீ ஒரு பைட்டு, நானும் ஒரு பைட்டு. நம்ம வந்து சாஸ் ஊற்றி தான் நம்ம சாப்பிடுவோம். இது வந்து வெஜ்ஜு பாருங்கள், தெரியுதா? பர்கர். இவங்க நான்வெஜ் தான் நல்லா பண்ணுவான்னு பார்த்தா பர்கர்லேயும் பின்னுறாங்க. நல்லா பிரியாணி, சிக்கன், மட்டன் தப்பளம், இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்கும். உங்கள் பேர் என்ன? என் பேர் முபாரக். ரெஸ்டாரண்ட் திறந்து எத்தனை வருஷமாச்சு? 10 வருஷம் மேலே ஆகுது. 10 years. 10 years மேலே ஆகுது. ஆனால் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன குறைகிற என்ன இருக்குங்களா? குறை எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு குறை தான், எங்களால் இன்னும் ஃபுல்லாக சாப்பிட முடியல. அது மட்டும் தான் எங்களோட குறை. பீஸா லாஸ்ட்டாக சொன்னாங்க, பட் ஆனால் அது இடம் கிடையாது. ஈவினிங் என்னென்ன ஸ்பெஷல்? ஈவினிங்லேருந்து சைனீஸ் ஐட்டம் இருக்குது. ஓகே. தந்தூரி இருக்குது, ரைஸ் நூடுல்ஸு, ஓகே, பீஸா, பர்கரு, ஓகே, KFC ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறோம், அல்ஃபாம் இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட் வீக்கில் ஷவர்மா ஆரம்பிக்கிறோம். ஷவர்மா ஆரம்பிக்கிறோம். ஷவர்மா மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு நம்ம வந்துடுவோம். இன்ஷால்லா கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் சூப்பராக இருக்குது. இதே டெஸ்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய அன்புக்கு, அப்பாவோட அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அப்பாவோட சிரிப்பு அப்படியே உங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தம்பி, அண்ணனும் 3 பேருக்கும் வந்துட்டு அந்த சிரிப்பு வந்துட்டு அப்படியே தாங்க இருக்குது. எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரியே இருக்கேன். அங்கேயும் சரி, எங்கள் வாடிக்கையாளர் கெஸ்ட்டும் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு மெயின். எங்களுக்கு கண்டிப்பாக பெரியவங்களோட அதை பார்த்து தான் நான் அங்கே சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம். முதல்ல என்னோட யூடியூப் சேனலில் உங்களோட ரிவ்யூ தான் நான் போட போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் ஆஃபர் கொடுங்க. வந்தாங்கன்னா எங்களோட சேனல் நேம் சொல்லி வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுனா எங்கள் கெஸ்ட்டு உட்காந்துங்கன்னா இப்போ ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து உட்காந்துனால நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் 400 கூல் ட்ரிங்க்ஸ் காம்ப்ளிமெண்ட் வைப்போம். ஓகே. சண்டேல அந்த ஸ்வீட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருவோம். ஓகே. இந்த ஸ்வீட்டுக்காக காம்ப்ளிமெண்ட் நிறைய கெஸ்ட் எங்களுக்கு. சூப்பர். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வச்ச ஸ்வீட்லேருந்து எல்லா டிஷ்ஷஸுமே எக்ஸ்ட்ராடினரி, எந்த குறையும் கிடையாது. லாஸ்ட்டாக பர்கர்லேயே வந்துட்டு கலக்கிட்டாங்க. பீஸா வந்து எங்களுக்கு இடம் இல்லைன்னா அதையும் கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு சூப்பராக தான் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆமாம், எங்களோட ஸ்டாஃபுங்க தான். ஆமாம், இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமும் வந்துட்டு இவங்க தான். எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. முக்கியமாக ஸ்டீஃபன் அண்ணன், சீனோ, சேது எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.